ரமலான் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அதை குதுஸ் தினமாக அனுசரிப்பது என்கின்ற ஒரு பழக்கம் அரபு நாடுகள் முழுக்க, சொல்ல போனா உலக நாடுகளில் இருக்கிற முஸ்லிம்கள்ட்ட இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கடைசி வெள்ளிக்கிழமை, 5வது வெள்ளிக்கிழமை வருமா வராத சொல்ல முடியாது நமக்கு. ஏன்னா 29 பிறையோட முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால 4வது வெள்ளிக்கிழமை, இறுதி வெள்ளிக்கிழமையை குதுஸ் தினமாக கொண்டாடுவார்கள். ஜெருசலம் குதுஸ் தினம். அது எப்பத்திலிருந்து நடக்குதுன்னு சொன்னா 1979 நடக்குது. ஆயத்துல்லா கொமேனி இஸ்லாமிய புரட்சியின் மூலமாக ஈரான்ல ஆட்சியை பிடிச்சாங்க இல்லையா, ஆயத்துல்லா கொமேனி அவர் ஆட்சிய வந்ததற்கு பிறகு 1979 மே மாதம் 7ஆம் தேதி இந்த பிரகடனத்தை அவர் வெளியிட்டார். ஆண்டுதோறும் ரமலானின் கடைசி வெள்ளிக்கிழமை குதுஸ் தினம். சரி, அந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, பாலஸ்தீன மக்களின் முழு விடுதலை. பாலஸ்தீனம் யூத சியோனிச கொடுங்கோன்மையாளர்களின் கையிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டு அது பலஸ்தீன மக்களுக்கே கொண்டு போய் சேர வேண்டும், அங்கே நடக்கின்ற அராஜகங்கள் ஒழிய வேண்டும் என்கின்ற கருத்தை பின்னணியாக வைத்து உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்களை விழிப்புணர்வு செய்வதுதான் இந்த பிரகடனத்தினுடைய அடிப்படை நோக்கம். இந்த பிரகடனத்தை வெளியிட்டது ஆயத்துல்லா கொமேனியாக இருக்கலாம், அவர் கொள்கையால் ஒரு ஷியாயிசத்தை சார்ந்தவராக இருக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஷியாயிசத்தை பொறுத்தவரை சுன்னத் ஜமாத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, மாற்றமான நிலைப்பாடு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சுன்னத் ஜமாத்தின் பல்வேறு நியதிகளுக்கு ஷியாயிசம் என்பது மாறுபடுகிறது என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, அதில் ரொம்ப தெளிவாக நம்ம இருக்கிறோம். ஆனாலும் கூட ஷியாயிசம் என்பது முழு இஸ்லாத்திற்கும் எதிரானது அல்ல. எப்படி இஸ்லாத்திற்கு எதிரானது குஃப்ரோ, எப்படி இஸ்லாத்திற்கு எதிரானது ஷிர்கோ, எப்படி இஸ்லாத்திற்கு எதிரானது நிஃபாக்கோ நயவஞ்சகமோ, எப்படி இஸ்லாத்திற்கு எதிரானது காதியானிசமோ, எப்படி இஸ்லாத்திற்கு எதிரானதாக குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்ற அந்த 19 குரூப்போ, அப்படி அல்ல ஷியாக்கள், அப்படி அல்ல ஷியாயிசம். அதில் 1-2 பேர்கள் தனிப்பட்ட முறையில் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்து உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த ஷியாயிசம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரான நிலைப்பாடு கிடையாது. ஆனால் சுன்னத் ஜமாத்துக்கு எதிரான நிலைப்பாடு, அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு நம்மள எத்தனையோ பேர் பல்வேறு தவறான கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிந்தார்கள். சமூக ஊடகங்கள்ல அசிங்கமான விஷயங்களை வாந்தி எடுக்கிறதுக்குன்னு சில பிறவிகள் இருக்கிறார்கள், சில இழிபிறவிகள் இருக்கிறார்கள், அவங்கள விட்டு தள்ளுங்க. நாம தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்முடைய சுன்னத் ஜமாத் அறிஞர்களுடைய சலஃபு சாலிஹீன்களுடைய நிலைப்பாடு என்ன, ஷியாயிசத்தை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? வழிகட்ட பிரிவினர்களில் ஒரு முஸ்லிம் பிரிவினர், அவ்வளவுதான். இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏதோ இஸ்லாத்துக்கு எதிராக கொண்டு போய் அவங்களை நிப்பாற்ற அந்த இடத்துக்கு நம்ம போறதுங்கிறது ஆகப்பெரிய முட்டாள்தனம், கடைந்தெடுத்த முட்டாள்தனம். அதுக்காக அவங்கள சில பேர் இஸ்லாத்துக்கு எதிரான கருத்து உள்ளவர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. சில பேர் அது தனிப்பட்டவர்களுடைய கருத்து, தனிப்பட்டவர்களுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த அந்த கொள்கைக்காரர்களுக்கும் அதை போர்த்தி பார்ப்பது என்பது அது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, பாலஸ்தீன மக்களுடைய கையறு நிலையை அரபு நாடுகள் ஆரம்பத்தில் மிகப்பெரிய விஷயமாக பார்த்தன. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் படித்ததில்லை. சவுதியில் ஒரு சவுதி குடிமகன் இராணுவத்தினுடைய சேவைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய என்னுடைய பணிக்காலத்தில், சேவை காலத்தில் நான் பலஸ்தீனத்தை மீட்பேன் என்று அறைகூவல் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு இராணுவத்தில் வந்து சேருவார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு ஏகாதிபத்திய நாடுகளோடு
அயல் உறவு கொள்கிறோம் அப்படிங்கிற பேர்ல, டிப்ளமோட் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீன மக்களுடைய கையறு நிலையை புரிந்து கொள்வதிலிருந்து அந்த நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்ல ஆரம்பித்தன. இதை கூட நான் குறையா சொல்லல, ராஜதந்திரமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த மக்களுடைய கையறு நிலையை புரிந்து கொண்ட ஒரு அரசாக ஈரான் அரசு இருந்தது. நான் இப்படி சொல்றதுனால சியாயிசத்தை தூக்கி பிடிக்கிறேன்னு யாரும் புரிஞ்சுக்கிறாதீங்க. நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். சுன்னத் ஜமாத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானதான் சியாயிசம். ஆனாலும் கூட அவர்கள் முஸ்லிம் சகோதரர்களா இல்லையா? இஸ்லாமிய சகோதரர்கள், வழிகட்ட முஸ்லிம் பிரிவினர், அவ்வளவுதான். சில விஷயங்கள்ல எது ஒட்டுமொத்த ஜும்ஹூர்கள், ஒட்டுமொத்த பெரும்பான்மையினுடைய கருத்தோ அந்த கருத்துக்கு மாறுபடுகிறார்கள், அவ்வளவுதான். எனவே தோழர்களே, அந்த பலஸ்தீன மக்களுடைய கையறு நிலையை புரிந்து கொண்டு அதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குதுஸ் தினம் என்று ரமதானின் கடைசி வெள்ளிக்கிழமையை உலகம் முழுக்க முஸ்லிம்கள் குதுஸ் தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வை எடுத்தார்கள். இன்னைக்கு அரபு நாடுகளில் இது அனுசரிக்கப்படுகிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் கணிசமாக வாழக்கூடிய மேற்கத்திய நாடு உட்பட பல நாடுகளில் இது அனுசரிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஜெர்மன்ல நடக்குது, மலேசியாவில் நடக்குது, துருக்கியில் நடக்குது. இந்த வெள்ளிக்கிழமையில் அவர்கள் போராட்டங்களுக்கு வருகிறார்கள், அறப்போராட்டம் நடத்துகிறார்கள், உலக மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிறார்கள். 1979 ஆயத்துல்லா குமேனி ஏன் இதை குதுஸ் தினமாக அறிவித்தார் என்றால் அதற்கு ஒரு பின்னணி காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1967 6 நாள் போர் என்று ஒன்று நடந்தது. இஸ்ரேலுக்கு எதிராக பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள்லாம் சேர்ந்து அன்றைக்கு சண்டை போட்டுச்சு. எகிப்து, ஜோர்டான், பல நாடுகள்லாம் சேர்ந்து. ஆனால் அமெரிக்காவுடைய ஆதரவு இருந்த காரணத்தினால் அந்த போரில் முஸ்லிம் நாடுகளை இஸ்ரேல், அன்றைக்கு புதிதாக பிறந்த ஒரு நாடாக இருந்தாலும் அது ஒரு பேய் குழந்தையாக இருந்த காரணத்தினால் அன்றைக்கு அது வெற்றி பெற முடிந்தது. அந்த வெற்றியில ஜெருசலத்தினுடைய கிழக்கு பகுதியை தங்களுடைய கைவசமாக யூத சியோனிசவாதிகள் ஆக்கி கொண்டார்கள். ஜெருசலத்தினுடைய கிழக்கு பகுதியை அவர்கள் பிடித்தார்கள். இன்னைக்கு அவங்க தான் இருக்குது. ட்ரம்ப்னுடைய போன 4 வருஷம் பதவி காலம் வந்துச்சு இல்ல, அந்த பதவி காலத்தில் ட்ரம்ப் செய்த முட்டாள்தனமான காரியத்தில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நான் இஸ்ரேலுடைய தலைநகராக ஜெருசலத்தை அங்கீகரிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இது சர்வதேச நாடுகளுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது, ஐநாவினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது. ஐநா என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, ஜெருசலம் என்பது மும்மதத்து மக்களுக்கும் பொதுவான நகரம் என்றுதான் சொன்னது. மும்மத மக்களுக்கும் பொதுவான புனித நகரம். முஸ்லிம்களுக்கும் அதில் பங்கு இருக்குது, யூதர்களுக்கும் பங்கு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கும் பங்கு இருக்குது என்று ஒரு சமரசத்தை ஐநா வைத்தது. இந்த சமரசத்தில் நமக்கு உடன்பாடு இருக்கிறதா இல்லையாங்கிறதா ரெண்டாவது விஷயம். ஆனால் அப்படித்தான் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் கோங்கிறது அதுதான். அப்படி இருக்கும்போது தான் ட்ரம்ப் என்கின்ற ஒரு கொசு மூளைக்காரர் நான் ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகராக அங்கீகரிக்கிறேன் என்று சொன்னார். நான் எதுக்கு சொல்ல வரேன் என்று சொன்னா, அந்த கிழக்கு ஜெருசலம் என்பது யூத சியோனிச கொடுங்கோன்மையாளர்களுடைய கைக்கு போச்சு பாருங்க. 1968 அன்னையிலிருந்து ஜெருசலம் நாள் என்று அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்குரியது என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 1998 நெசட்னா தெரியுமில்ல உங்களுக்கு, இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட் நெசட்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த நாளை அரசு விடுமுறையாக அறிவித்தார்கள். அதற்கு எதிரான நிலைப்பாடுதான் குதுஸ் தினம். ரமதானின் கடைசி வெள்ளிக்கிழமை என்று இந்த குதுஸ் தினத்தை கொண்டாட வேண்டும். மானசீகமாக இறைவனோடு மிக நெருக்கமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த மக்களின் கையறு நிலைக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டும், அதிகமாக உதவிகள் செய்ய வேண்டும். ஏன்னா ரம்ஜானுடைய கடைசி நேரத்தில் மக்கள் இறைவனோடு மிக நெருக்கமாக இருப்பார்கள், அதிகமாக உதவி புரிவார்கள். எனவே உலக நாட்டு முஸ்லிம்கள் எல்லாம் கையறு நிலையில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவியால் உதவி செய்ய வேண்டும், துவா செய்ய வேண்டும், ஆன்மீக முறையில் அந்த மக்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த குதுஸ் தினம் என்பது அனுசரிக்கப்பட்டது.
இதை கொண்டு வந்தவங்க ஷியாவாக இருக்கலாம், ஆனால் கொண்டு வந்த நோக்கம் நல்லது. எனவே அருமையான தோழர்களே, நான் வைக்கிற செய்தி என்னன்னு சொன்னா, அந்த மக்களுடைய சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய கையறு நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மானசீகமாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வது நமக்கு நம்முடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பலஸ்தீன மக்கள் அல்லாஹ் அவர்களுடைய தவக்குள், அவர்களுடைய ஈமானின் உரத்தை என்ன சொல்வது? அப்படிப்பட்ட பெரு ஈமான், வலிமையான ஈமான். போன வருஷம் சொன்னாங்க, இந்த வருஷம் சொன்னாங்க, போன வருஷம் நாங்கள் தண்ணி குடிச்சு நோன்பு திறந்தோம், இந்த வருஷம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு நோன்பு திறக்கிறோம். பேரிச்சம்பழமா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! தயவு செய்து அந்த மக்களை கையறு நிலையில் விடுவது என்பது சர்வதேச முஸ்லிம்களின் அவமானம். சர்வதேச முஸ்லிம்களுடைய முகத்தில் பூசப்பட்ட கரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மானசீகமாக அந்த மக்களுக்கான துஆவை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நம்முடைய உயிர் பிரியும் வரை பலஸ்தீன விடுதலை முஸ்லிம்களின் கைக்கு அது போக வேண்டும் என்பதில் விடாப்பிடியாகவும் அழுத்தமாகவும் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதோடு சேர்ந்து டிப்ளமேட்டிக்காக அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதிலையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த கடைசி வெள்ளிக்கிழமையினுடைய வாரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாட்களை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சரியான நன்மைக்குரிய களமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இன்னொரு முறை நினைவுபடுத்திக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.